எப்போவுமே பாலக்கீரை பொரியல் கடையல் பண்ணி போர் அடிக்குதா? அப்போ ஒரு வாட்டி இந்த பாலக்கீரை பச்சடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நல்ல சுட சுட சாதம் நெய் இந்த பச்சடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 5 பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நான் நல்லா பழுத்து தக்காளி ஆட் பண்ணதுனால புளி சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா புளி சேர்த்துக்கோங்க. சூடு ஆறுனதும் இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சீரகம் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை போட்டு வதக்கிக்கோங்க. கீரையில் இருக்க தண்ணி நல்லா வற்றினதும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ணின பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. தண்ணி எல்லாமே வற்றினதும் இந்த மாதிரி நல்லா சுருள வந்துடும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.